சரவணா வாடா தம்பி. கண் பார்வை தவிக்க துடிக்க. அம்மா இந்த கெட்டப்லயா வந்துக்கிற? ஆமா ஐயோ அம்மலா கெட்டப் தானே? ஆமா. இந்த படத்துல அவங்க புத கோயில ஊந்துருவாங்களே. அது ஏற்கனவே டீமை பார்த்தாலே தெரியலையா? டீம் ஏற்கனவே விழுந்த மாதிரி தான். சார் நான் அந்த படத்துல ஒரு சீனை சொல்றேன் சார். சரி ஓகே பரவாயில்ல. அந்த படத்துல மோகன் சார் தான் கடைசி வரைக்கும் அமலா ஃபேஸை பார்க்கல, கண்ணை மட்டும் பார்த்துட்டாரு. இப்போ நாங்க இந்த அமலாவுடைய ஃபேஸை பார்க்கலாமா? ஒரு ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறீங்களா? ஸ்ராவம் சரவணா இன்னைக்கு நான் நூர் ஜஹான், என்ன அப்படிதான் கூப்பிடணும். ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. அம்மா எனக்கு நானும் வந்து பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் காக்காக்கெல்லாம் மிக்சர் வைக்கிறேம்மா, சாப்பிட மாட்டேதுமா. நீ எந்த ஏரியாம்மா அது? அது கேரளால இருக்கிற காக்கா கொடுத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற காக்கா எல்லாம் மிக்சர் சாப்பிடுது சார். எத்தனை கிலோ மிக்சர் மேடம் வாங்குறீங்க ஒரு மாசத்துக்கு காக்காக்கு மட்டும்? அது இடையில வாங்கிட்டு வருவாங்க. ஒரு ஹாஃப் கேஜி ஒரு 3 days அப்படி. ஒரு 3 கிலோ கிட்ட வாங்குவீங்க? பாருங்க முன்னாடி தான் ஹோல்சேல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்காரர் இருக்காரு அமல் சார், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லயே கொடுப்பா. அப்படி அவரு ஹியூமன்ஸ்க்கு கொடுப்பாருப்பா, புரியுதுங்களா? ப்ளீஸ் எல்லாருமே காக்காக்கு ஃபண்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேரளா காக்காக்களுக்காக நாங்க வந்து மிக்சர் ஃபண்ட் வாங்குறோம். ஆளாளுக்கு முடிஞ்ச உதவிகளை காக்கா காக்கான்னு அது அப்படி சொல்லாதப்ப, அது சனீஸ்வரனுடைய அம்சம் காக்கா சார். அதனால வந்து அந்த காக்கான்னு சொல்லிட்டு இருக்க, உன் பேர்லயே மாக்காப்பால் அதுல ஒரு கா வச்சுக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு இவ்வளவு அதற்கு இவ்வளவு கால் வாங்குறேன்னு என்பதை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.